நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலங்க தலிய ஆரம்பிச்சிட்டாங்களா? அண்ணா 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 எங்க ஒளிஞ்சிருக்க? குண்டு டீ. மறுபடியும் குண்டு டீன்னு கூப்பிடுற? உனக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? குண்டு பாட்டின்னு கூப்பிடு. சரி சரி, குண்டு பாட்டி. அண்ணனை பாத்தீங்களா? அண்ணன் எங்க ஒளிஞ்சிருக்கா? நாங்க கண்ணாமூச்சி விளையாடுறோம், அவனை எங்கேயும் காணோம். அப்ப உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வெறும் டீ தானே. நான் எப்பவும் நெருப்புக்கு மேல உட்காந்துக்கிட்டு கொதிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? போமா தாயே, காலாங்கத்தால என்ன டென்ஷன் ஆக்காத போ. ஏய் ஓய், நானே தேடி பாத்துக்கிறேன். நீயே போய் தேடிக்க போ. அண்ணா எங்க ஒளிஞ்சிருக்க அண்ணா? வா. அடிப்பாவி. அண்ணா அண்ணா எனக்கு வலிக்குது. இப்பவே இவ இப்படி இருக்காளே, போக போக எல்லாரையும் இவ ஒரு வழி பண்ண போறான். ஐயோ கடவுளே. மீரா மீரா மீரா, என்னாச்சு? கால்ல அடிபட்டுடுச்சுனா? மெதுவா நடக்கலாம்ல. பெருசா அடிபட்டுருச்சா? எங்க காட்டு, நான் பாக்குறேன். சொல்லு கருணா. இன்னொரு விஷயம், நீ திரும்பி வரும்போது ஒரு நல்ல மாலை வாங்கிட்டு வாப்பா. கோயிலுக்கு போகணும். அது இந்த தடவை விளைச்சல் நல்லா இருக்குல்லப்பா, அதனால ரத்னா மாலை சாத்தணும்னு சொன்னா. சரி கருணா. அண்ணா நான் இப்ப ஒளிஞ்சுக்கிட்டுமா? ஒரு நிமிஷம். குண்டு பாட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? அம்மா கோயில்ல ஏதோ மாலை போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே? ஆமா, உங்க அம்மா கோயில்ல மாலை சாத்தணும்னு சொன்னா. இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்தா மாலை போடுறேன்னு வேண்டிக்கிட்டா. நீ பார்த்தல்ல இந்த தடவை உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. பம்ப் செட் கெட்டு போச்சு, மழை வேற வரல. ஆனாலும் அந்த கடவுளோட கருணையால விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும்.
நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா கடவுள் கொடுத்தாருனா அப்ப நாமளும் அந்த கடவுளுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு நம்மளோட நன்றி கடனை அவருக்கு கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். மாலை போட்டுதான் நம்ம நன்றி கடனை நாம செலுத்துறோம். இப்ப புரிஞ்சுதா? மீரா, ஹாய், மறுபடியும் பட்சி ஒரு மீரா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா கடவுள் கொடுத்தாருனா அப்ப நாமளும் அந்த கடவுளுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு நம்மளோட நன்றி கடனை அவருக்கு கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். அண்ணா, என்னாச்சு? நீ விளையாட மாட்டேங்கிற? சும்மாதான். ஒன்னு யோசிக்கிறேன். என்னென்ன யோசிக்கிற? சொல்ல, நானும் யோசிக்கிறேன். சொல்லண்ணா. பாரு, கடவுள் இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு நல்ல விளைச்சல கொடுத்துருக்காரு. அதனால அம்மா கோயில்ல மாலை சாத்த போறாங்க. அப்படியே அம்மா ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி ஒரு நல்ல வேலை பண்ணாங்க. அதனால அம்மாக்கு நாமளும் நம்மளோட நன்றியை தெரிவிக்கணும்ல. அண்ணா, நம்ம அம்மாக்கு என்ன கொடுக்கலாம்? நான் அம்மாக்காக சப்பாத்தி பண்ணி தரட்டுமா? இல்ல இல்ல, அது நான் உனக்கு மட்டும்தான் பண்ணி தருவேன். நான் அம்மாக்கு ரொட்டி பண்ணி தரட்டுமா? வேணாம் வேணாம், இதெல்லாம் அம்மா அவங்களாவே பண்ணிப்பாங்க. வேற ஏதாவது நல்லதா? அம்மாக்கு என்னோட புது பொம்மையை கொடுக்கட்டுமா? வேணாம், இதுக்கு முன்னாடி அம்மா பொம்மைங்க கூட விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. வேற ஏதாவது நல்லதா யோசி. கிடைச்சிருச்சு. அம்மா ரொம்ப நாளா புது துணி வாங்காம இருக்காங்க. நாம அவங்களுக்கு ஒரு நல்ல துணி வாங்கி தரலாம். ஆனா ஆனா நம்ம கிட்ட காசு இல்லையே. காசா? அண்ணா, காசு இதுல இருக்கு பாரு. இந்த காசை வச்சு அம்மாக்கு ஒரு புது துணி வாங்கி தரலாம். அம்மா புது துணியில எவ்வளவு அழகா இருப்பாங்கல்ல. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரத்னா, இது சரியாகிற மாதிரி தெரியலையே. என்னங்க பிரச்சனையா? மறுபடியும் பம்பு கெட்டு போச்சா? பரவாயில்ல, நான் சரி பண்றேன். நீங்க நகருங்க, நான் பாக்குறேன். இந்த வயல் வேலையை தனியா ஒரு பொம்பளை செய்யறதுலாம் நடக்காத காரியம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, என் வயலும் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு குரல் கொடுத்துட்டீங்கன்னா ஓடி வந்துருவேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் ஒரு குரல் கொடுங்க போதும். ஒருவேளை நேரம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்துருங்க. பூபதி போயிட்டா என்ன, அதான் நான் இருக்கல்ல.
அவன் இடத்துல நான் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டேன். பூபதி ஒரு பெரிய முட்டாள். உங்களை மாதிரி அழகான ஒரு பொம்பளைய விட்டுட்டு போயிட்டான். ஆனா எல்லா ஆம்பளைங்களும் பூபதி மாதிரி முட்டாளா இருக்க மாட்டாங்க. அதனால எப்ப தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு உங்களோட வேதனை நல்லா புரியும். அது விடு விடு. எந்திரி எந்திரி. இங்க இருந்து போ. நீ முதல்ல போ. அட என்னங்க நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போ, இல்லன்னா உன் தலையை உடைச்சிருவேன். போயிடு. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒண்ணும் தனியா இல்ல. நாட்டம்மா வரட்டும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவேன். போடா இங்க இருந்து. இங்க பாருங்க, பொறுமையா யோசிங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கே நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. பூபதி உங்களை விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவன் உங்களுக்கு ஒரு கடிதம் கூட எழுதல. அவன் திரும்பி வரதா இருந்தா உங்களை இப்படி காக்க வச்சிருக்க மாட்டான். அவனுக்கு வர இஷ்டம் இல்லை, அதனாலதான் வரல. உங்க நிலைமை பார்த்து தான் நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். தேவையில்ல. யாரோட உதவியும் யாரோட பரிதாபமும் எனக்கு தேவையில்ல. இனிமே என் வயல்ல ஒரு அடி எடுத்து வச்ச, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து நீ பணமா தான் போவ. போ இங்க இருந்து. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? ஒருத்த விட்டுட்டு போன பொம்பளைக்கு இவ்வளவு கொடுப்பா? நல்லா இல்ல. உதவி தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லு. ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டு மண்டையில ஏத்திக்க. ஒரு பொம்பளைக்கு துணை இல்லாம அவ வாழ்க்கை ஓடாது. அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன தேடி வா, நான் செய்யறேன். உன் கையை பிடிச்சு ஒண்ணு இழுக்கலையே. உன்னை இங்க இருந்து போ சொன்னேன். போ இங்க இருந்து. போடா. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதை பாருங்க. அட ரன்வீர், என்ன திடீர்னு இந்த பக்கம்? துப்பட்டா வாங்கலான்னு வந்துச்சு தப்பா. ஒரு நிமிஷம் இரு, முதல்ல இந்த தங்கச்சிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுமா. இந்தாங்கண்ணே, இது எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளோ இது? தங்கச்சி, உங்ககிட்ட நான் ஜாஸ்தி வாங்க மாட்டேன். வெறும் 150 ரூபா தான். 150 ரூபாவா? இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு இப்ப நேரம் இல்ல. இல்லைன்னா நகரத்துக்கு போய் பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றதை நம்புங்கம்மா. உங்ககிட்ட எல்லாம் நான் ஜாஸ்தி வாங்க மாட்டேன். சரி, ஒரு 125 ரூபா கொடுங்க. இதுக்கு மேலேயும் குறைக்காதீங்க. சரி, சந்தோஷங்கண்ணே. இதையே கொடுத்துருங்க. மீரா, அது எப்படி இருக்கு? சீ, அண்ணா, இந்த நிறம்லாம் நல்லாவே இல்லை. அந்த மஞ்சள் கலர் நல்லா இருக்கு. சொல்லு கண்ணா. அதோ அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கே, அது தாங்க. கண்ணா, அது உன் மீராவுக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. மீராக்காக இல்ல, எங்க அம்மாக்காக. ஓ, ஒரு நிமிஷம் கண்ணா. அம்மா என் மீராவை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்கல்ல, அப்போ இது எப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு உதவி செஞ்சா நாம அவருக்கு மாலை சாத்துவோம்ல, அதே மாதிரி நாங்க இதை அம்மாக்கு கொடுக்க போறோம். பெரியவங்க சொன்னது உண்மைதான். குழந்தைங்க கடவுளுடைய ரூபம்னு. இந்த கண்ணா. எவ்வளவு இது? கண்ணா, உனக்காக மட்டும் இதை 1 ரூபாய்க்கு தரேன். 1 ரூபா கொடு. 1 ரூபாவா? இல்லங்க, இல்ல, 1 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்தி. என்கிட்ட நகரத்துக்கு போறதுக்கு நேரம் இல்ல. இல்லன்னா இதை பாதி விலையில வாங்கிட்டு வந்துருவேன். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சித்தப்பா. மீரா, இது கம்மி விலை தான். உன் கர்ச்சிப் கூட இதை விட அதிகமா இருக்கும். அண்ணா, கம்மி விலைன்னா என்ன? கண்ணா, இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாமே கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். எதுவும் ஜாஸ்தியா இருக்காது. அம்மா,
விலை ஜாஸ்தியோ கம்மியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ இதை எடுத்துட்டு போ. பூபதி போயிட்டா என்ன, அதான் நான் இருக்கல்ல. ஒரு பொம்பளைக்கு துணை இல்லாம அவ வாழ்க்கை ஓடாது. ருக்மணி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? இல்ல அண்ணி, நான் போகவே இல்லை. என்னாச்சு? உன் இடுப்பு வலி குணமாயிடுச்சா என்ன? இல்ல அண்ணி, வலி கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. டாக்டர் பார்க்க கிளம்பும் போது இவர் கொஞ்சம் வேலையா வெளியில கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. ரத்னாக்கா தான் ஏதோ வேலை சொல்லியிருந்தாங்க, அதான் கிளம்பிட்டாரு. ஒரு நிமிஷம். ரத்னாவோட வேலையால அவரும் உன் ஹாஸ்பிட்டல் வேலையை தள்ளி போட்டாரா? என்ன இது அதிசயமா இருக்கு? அட, பொண்டாட்டியோட ஆரோக்கியத்தை விட அவருக்கு மத்தவங்களோட வேலை ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்னன்னு சொல்றது அண்ணி, ரத்னாக்கா எந்த வேலை சொன்னாலும் சரி, முடியாதுன்னு சொல்லாம முதல்ல அக்கா சொல்ற வேலையை தான் செய்வாரு. சரிதான். ரத்னாவுக்கு அவளோட லாக்கர் கிடைச்சிருச்சு. ஆனா கர்ணாவை நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு. அவரோட வயலை பாத்துக்கிட்டா பரவாயில்ல, அவரோட வீட்டை பாத்துக்கிட்டா பரவாயில்ல. ஆனா இவருடைய வாழ்க்கையில பெரிய புயலா வந்த அந்த பூபதியோட வீட்டை இவர் பாத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பூபதியால இவர் தன் தாயை கூட இழந்துட்டாரு. ஏன் இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? என்ன பண்றது அண்ணி, பூபதி மாமா மறுபடியும் திரும்பி வர வரைக்கும் இது எதுவும் மாற போறதில்ல. பூபதி மாமா இங்க இருந்து போனதுனால எல்லார் வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பூபதி மாமா திரும்பி வர வரைக்கும் இந்த விஷயம் எதுவும் மாற போறது கிடையாது. ருக்மணி, ரத்னாவோட பைத்தியக்காரத்தானே எனக்கு புரியுது. ஆனா நீ எந்த நம்பிக்கையில இருக்க? 5 வருஷம் கழிச்சு பூபதி திரும்பி வருவான்னு நீ நினைக்கிறியா? தெரியல, ஆனா ரத்னாக்காவோட நம்பிக்கையை பார்க்கும்போது பூபதி மாமா நிச்சயம் திரும்பி வருவார்னு தோணுது. இங்க பாரு ருக்மணி, இனிமே பூபதி என்னைக்குமே திரும்பி வரமாட்டாங்கிற விஷயம் ரத்னாவுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. எப்படியோ அவ தனியா இருக்கிறத காட்டி மக்கள் கிட்ட பரிதாப ஓட்டு வாங்கிட்டு இருக்கா. ஆனா ரத்னா அந்த மாதிரி பொம்பளை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா தனிமை யாரை எப்படி மாத்தும் யாருக்கு தெரியும்? இங்க பாரு, நீயும் ஒரு பொம்பளை தான். அப்புறம் இந்த விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு தனிமையில் இருக்கிற பொம்பளைக்கு துணை எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? நான் சொல்ற விஷயத்தை நீ தப்பா எடுத்துக்கிறதுக்கு பதிலா நீ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் இல்ல, ரத்னா நல்ல பொம்பளை தான். ஆனா பாத்துட்டு இருக்கீங்களா நாட்டாம? தனியா இருக்கிற பொம்பளை தானே எவனோ என்னென்னமோ பேசுறான். என் எதிரில நின்று என்ன நிமிர்ந்து கூட பார்க்க தைரியம் இல்லாதவனுங்கெல்லாம் என்ன பார்த்து என்னென்னமோ கேக்குறாங்க. நீங்க போனதுனால எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் நான் கேட்கறதுக்காக தான் என்னை விட்டு நீங்க போனீங்களா? எங்க போயிட்டீங்க நாட்டாம? ரத்னா, என்னாச்சுமா ரத்னா? எதுக்கு அழற? என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணு இல்ல. நீங்க பாரு ரத்னா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. நீ எதுக்கு அழற? ஒண்ணு இல்ல ரத்னா, என்னாச்சுன்னு சொல்லு. தனியா இருக்கிற ஒரு பொம்பளைக்கு என்ன நடக்குமோ அதான் நடந்தது. ஒரு பொம்பளை தனியா இருந்த ஆம்பளைங்களுக்கு ரோட்ல கிடக்குற ரொட்டி துண்டு மாதிரி ஆத்த எல்லாரும் அதை மிதிக்க நினைக்கிறாங்க.
அது மேல உரிமை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நான் வயல்ல வேலை பார்க்கும்போது பூபதி போயிட்டா என்ன, அவன் இடத்துல நான் இருக்கிறதா நினைச்சுக்கங்க. பூபதி உங்களை விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆகுது. அவன் திரும்பி வரதா இருந்தா உங்களை இப்படி காக்க வச்சிருக்க மாட்டான். ஒரு பொம்பளைக்கு துணை இல்லாம அவன் வாழ்க்கை ஓடாது. அதனால எப்போ ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்னை தேடி வா, நான் செய்யறேன்.